நடத்தக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சியாம் சிகரங்களை நோக்கி என்கின்ற ஒரு நிகழ்ச்சி. முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு பாண்டிச்செல்வன் ஒரு ரெக்வெஸ்ட் சொன்னார். அதாவது நீங்கள் அண்ணன் டைமுக்கு வரணும் அப்படின்னார். டைமுக்கு வரணுன்றதுலேருந்தே எனக்கு காலையிலேருந்தே டைமுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம். எத்தனை மணிக்கு வரணும்னு திருப்பி மத்தியானம் ஃபோன் பண்ணி கேட்டேன். 6:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்துடணும் அப்படின்னாரு. 6:05 இல்லைன்னா 6:15 வந்துடுங்கன்னாரு. இல்லைப்பா ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஓட்டுநர் வரலை, எப்படியும் நான் வந்துடுவேன், ஆனால் வந்துடுறேன். நான் ஓட்டுநர்கிட்டையும் மத்தியானமே சொல்லி ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்துடு தம்பி அப்படின்னா, இல்லைண்ணா ஞாயிற்றுக்கிழமை வெளியில் போகிறேன், ஆனாலும் நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்தபோது இந்த மாதவரம் வழியாக வரும்போது தெரியாமல் அந்த லாரி டிராஃபிக்கில் மாட்டிட்டேன். அப்போ கூட காவல்துறை நண்பர்கள் டிராஃபிக் போலீஸ் உதவியோட கொஞ்சம் இந்த வழி மாற்றுதலோடு இங்கே வந்தேன். ஆனால் ஒரு அருமையான நிகழ்ச்சி. அதாவது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெற்றியை நோக்கின்னு ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார். அப்பவும் பார்த்தேன், அது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி. வட சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். குறிப்பாக நானும் வட சென்னையிலேருந்து போனவன் தான். அதாவது வட சென்னை ஏரியாவில் பிறந்து வளர்ந்து இங்கே படித்து அதுக்கப்புறம் சென்னை அண்ணா நகரில் குடிபெயர்ந்து 1989 இந்திரா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 9 கல்லூரிகளை திருவள்ளூரிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு தன்னம்பிக்கைக்கான நிகழ்ச்சி. செல்ஃப் பிலீஃப். தன்னம்பிக்கை இல்லைன்னா யாரும் அச்சீவ் பண்ண முடியாது, லட்சியத்தை தொட முடியாது. நம்ம உதவி ஆய்வாளர்கள் சிறப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. உள்ளபடியே இந்த மேடைக்கு என்னை அழைக்காமல் அந்த பேச்சோடு கேட்டுட்டு இருந்தேன்னா இன்னும் ஒரு படி நான் மேலே போகிறதுக்கு அது உந்துதலாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் குற்றாலத்தில் அந்த நண்பர் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்கூல் நடத்தி மாற்றுத்திறனாளிகளை உயர்த்தி அவர்களும் வெல்ல முடியும், அவர்களும் சுயமாக வாழ முடியும், அவர்களும் இன்னும் ஒரு 100 பேருக்கு வேலை தர முடிய அளவில் உயர முடியும் என்பதை ஒரு தன்னம்பிக்கையை மாற்றுத்திறனாளிக்கு ஊட்டியிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய வெற்றி. இன்றைக்கு என்னுடைய கல்லூரி இந்திரா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் கல்லூரி 2004-05 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு அதில் குறிப்பாக என்னுடைய கல்லூரியில் தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு. அன்றையிலிருந்து இன்றைய வரல ஒவ்வொரு ஆண்டும், ஏன்னா 100 பேர் தான் அதில் படிக்க முடியும் ஒவ்வொரு வருஷமும். அப்படி 100 பேர் சேர்க்கையில் முதல் வருஷம் 7 பேர் சேர்த்தோமா, அதாவது பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பேட்சில் இந்த 7 பேரும் பாஸ் பண்ணி அந்த 7 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம்னா இன்றைக்கு இது 15 பேர் இந்த ஆண்டு சேர்ந்திருக்காங்க. இந்த ஆண்டு 15 பரிசையாக 7 பேர் 8 பேர் அப்படி படிப்படியாக தெரிஞ்சு எங்கள் கல்லூரியில் சேர்ந்து அதன் மூலம் பயன்படுறாங்க. அப்படி அந்த மாதிரி சேரக்கூடிய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% அந்த ஃபீஸ்லேருந்து தள்ளுபடி. அதுபோக அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்ச் ஃப்ரீ. அவங்க எங்கேருந்து புறப்படுறாங்களோ அங்கே பஸ்ஸு ஃப்ரீ. சப்போஸ் ஹாஸ்டலில் தங்கணும் அந்த மாணவர்கள் அப்படின்னா ஹாஸ்டலில் அவங்களுக்கு இருக்கிறதுக்கூடிய இடம், அவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு தனி ஆள், அதாவது சக மாணவர்கள்கிட்ட யார் அவங்களுக்கு இருக்கோ அறிவுறுத்தப்பட்டு அவங்களுக்கு கூட உதவியாக இருங்க, அந்த உதவியின் காரணமாக அவங்க உயரத்துக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி தரீங்க. அதனால் அதை அறிவுறுத்தி அதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்ம மாணவர்களும் தயாராக இருக்காங்க. எந்த மாணவராலும் எந்த வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளையும் சரி பார்வையற்றவர்களையும் சரி, அதாவது இருவருமே ஒன்று தான். ஆனால் அவர்களுக்கு உதவ தயாராக இருக்கிறது இந்த உலகம். இன்றைக்கு 15 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன்,
வருஷம் இன்க்ரீஸ் பண்ணி இதை ஒரு பிளைண்ட் ஸ்கூலாக அடுத்த ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் பண்ணணும். ஏன்னா பிஎட் கல்லூரியினால் 100 பேர் சேர்த்து அது படித்து, ஏன்னா டென்டல் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த மாதிரி பல இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் ஏன் அதுக்காகனா அந்த பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து பயன்படுறாங்க, அதை ஏன் நிறுத்தணுன்றதுக்காக க்ளோஸ் பண்ணாமல் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு சிகரத்தை நோக்கி அப்படின்றதில் நமது சிறப்பு விருந்தினராக நமது சமூக சிந்தனையாளர், எனக்கு அவ்வளவாக அறிமுகம் இல்லை என்றாலும் இன்றைக்கு சோமா வள்ளியப்பன் அவர்களை இங்கே சந்திச்சிருக்கேன். நாளைக்கு அவருடைய உதவி எங்கள் கல்லூரி வளாகத்திலையும் இதே திருவள்ளூர் தொகுதியிலையும் தேவைப்படும். அப்படி தேவைப்படுறப்போ அங்கே இருக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு இவரை நான் இந்த மேடையின் சார்பாக இப்பயே ஒரு முன் அழைப்பாக அழைத்து விடுகிறேன். அவரை உதவியான ஆய்வாளரும் இவ்வளோ ஒரு சிறப்பான, ஏன்னா காவல்துறை அதிகாரிகளை பார்க்கும்போதே நம்ம வேற கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறோம். ஒன்று பயம், இன்னொன்று சினிமாவில் காமிக்கிற காவல்துறை அதிகாரியோ அப்படின்ற ஒரு அச்சம். ஆனால் அது போக ஒரு மாற்று, ஏன்னா எனக்கு என்னை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு குறிப்பாக அதிக நண்பர்கள் இருந்தாங்கன்னா அது காவல்துறையிலேருந்து மட்டும்தான். ஆனால் அப்படி இருந்த துறையில் இன்றைக்கு அவருடைய பேச்சை கேட்கும்போது உண்மையிலே இன்றைக்கு அவர் அடிக்கக்கூடிய சல்யூட்டை நாம் அவருக்கு அடிக்க வேண்டிய நிலையில் இருக்கோம். உங்களை ஹானர் பண்ணுறதுக்கு இதை விட ஏன்னா சல்யூட்டுன்றது தான் நீங்கள் விரும்புறது, நீங்கள் கொடுக்கறதும் வாங்கிறதும் அதுதான். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததன் மூலமாக பல நல்ல உள்ளங்களை மேடையிலையும் பார்த்துருக்கேன், இதை ரசித்து கேட்குற உங்களையும் பார்த்துருக்கேன். தன்னம்பிக்கை எதை இழந்தாலும் இழக்கலாம். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் ஒரு சாதாரண பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட் தான். 1984-87 முருகப்பா பாலிடெக்னிக்கில் படித்து அதன் மூலமாக இன்ஜினியரிங் துறையில் வெளியில் வந்து அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் ஆர்கிடெக்ட் பயிற்சி முடிச்சு, அதுக்கப்புறம் 1 ஆண்டு 2 ஆண்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் 600 ரூபா சம்பளத்துக்கு சேர்ந்து 89-90 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கன்சல்டன்சியாக ஆரம்பித்து படிப்படியாக உயர்ந்து 1994 இந்திரா ஃபவுண்டேஷன் பிளாட் ப்ரொமோட்டர் அப்படின்ற ஒரு கம்பெனியை நிறுவிச்சு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பில்டிங்கில் சென்னையிலே நிறைய சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு பில்டிங் கட்டி ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒரு கல்லூரியை தொடங்கணும். ஒரு சமூக சிந்தனையோடு நம்ம 4 பேருக்கு, ஏதாவது கல்லூரி ஆரம்பித்தாலே பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோடு இல்லை. இதே ஒரு ஆய்வாளர் எனக்கு ஒரு 4 நாட்கள் முன்னாடி காஞ்சிபுரம் எஸ்பி பாஸ்கர் அவர்கள் பேசிட்டாங்க. துரப்பாண்டியன் ஒரு இன்ஸ்பெக்டர் திருவள்ளூரில் வேலை செஞ்சார், அவர் இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் கிரைம் இன்ஸ்பெக்டர் அகால மரணம் அடைஞ்சிடறாரு. அவர் பொண்ணு பிடிஎஸ் நம்ம காலேஜில் படிக்குது. பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா அது 2.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ். ஆனால் 2 லட்சம் ரூபாய் வரணும், பேங்க்கில் அதுக்கு பணம் கொடுத்துட்றாங்க. அந்த பாப்பா தன்னுடைய அப்பா இழந்ததுனால அந்த படிப்பை தொடர முடியாத நிலை. நான் கூட படிக்க வைக்கலாமேன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னேன். என்னால் படிக்கவே வைக்க முடியாது ஐயா, நேர்மையாக இருந்து எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்புறம் எஸ்பி எனக்கு ஃபோன் பண்ணார், இவங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமான்னு. இந்த 3 ஆண்டுகளுக்கு 1.5 லட்ச ரூபா ஃபீஸை தள்ளுபடி பண்ணி, அதாவது 1.5 லட்ச ரூபா வருஷத்துக்கு 4.5 லட்ச ரூபா தள்ளுபடி பண்ணி மீதியை பேங்க் லோனில் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, ஹாஸ்டல் மற்ற அதர் ஃபீஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி எஸ்பிக்கிட்டேயும் சொன்னேன், அவங்ககிட்டையும் சொன்னேன். இப்போ மறுபடியும் படிக்குது. அதனால் காவல்துறையை சேர்ந்தவங்க குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ஆண்டுகளும் எங்கிட்ட 100 பேர் படிச்சுட்டு இருக்காங்க நம்ம டிஸ்ட்ரிக்டில் மட்டும். ஏன்னா அவங்க நீங்கள் டிராஃபிக் போலீஸை பார்த்தா எப்போவுமே அவங்க நிற்கிறது குப்பையிலையும் டஸ்ட்லேயும் மழையிலையும் வெயில்லையும் தான். அந்த மாதிரி சர்வீஸை, அதாவது கஷ்டம், நிறைய கஷ்டம். எல்என்டோவும் சரி, எதுவும் அவங்களுக்கான வேலைகள் தொடர்ந்து இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் லீவ் இருக்குது, மற்றவங்களெல்லாம் ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். அவங்களால இதோ ஆணையாளர் கூப்பிட்டா அர்ஜென்ட்டாக எங்கே இருந்தாலும் வெளியில் போய் தான் ஆகணும். அவர் திருமண மேடையில் அவர் கல்யாணம் பண்ணுறாரு, 31 வருஷம் சர்வீஸில் கல்யாணம் இன்ஸ்பெக்டர் காவல்துறைக்கு தான் திருமணம் பண்ணியிருப்பார். அப்படி அந்த வேலையில் கூட ஆணையாளர் கூப்பிட்டா வெளியில் போய் தான் பேசி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அந்த காவல்துறைக்கு. பட் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களெல்லாம் சந்தித்ததில் உண்மையிலே பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தன்னம்பிக்கையை என்றைக்கும் விட்டுறாதீங்க. பணம் எவ்வளோ போனாலும் சம்பாரிச்சிக்கலாம், தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும். அதை ஞாபகம் வச்சுங்க.